வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாட் ரெசிபி. ஸோ ரொம்பவே சூப்பரான முறுமுறுன்னு கிறிஸ்பான வாயில் போட்டோன்னு நல்லா அருமையான கிறிஸ்பியாகவும் நல்லா காரசாரமாக புளிப்பும் எல்லாம் சேர்ந்த நல்ல அருமையான சாட் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நம்ம செய்ய போகிற சாட் ரெசிபி பேர் வந்து பாப்பட் சாட். ஸோ இந்த பாப்பட் சாட் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சாட்டு. இதுக்கு வந்து நான் வந்து 6 மசாலா பாப்பட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரெகுலர் அப்பளம் கிடையாது. நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பஞ்சாபி மசாலா பாப்பட்னு சொல்லியே வந்து இந்த மாதிரி பாப்பட் கிடைக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம பாப்பாடை வந்து நல்லா சுட்டு எடுக்கணும். ஸோ நல்லா வந்து சுட்டு எடுக்கணும். நல்லா வந்து எல்லா சைடும் வந்து வேகணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். ஸோ நல்லா வந்து பாப்பாடை சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து நான் வந்து 6 பாப்பாடை வந்து சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த பாப்பட் சாட் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான முறுமுறுன்னு காரசாரமான நம்ம மசாலா பாப்பாடை வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வந்து இதில் தேவையான இதுக்கு பாப்பட் சாட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து சாட் ஃப்ளேவருக்காக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன், அதாவது 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்கு வந்து பிளாக் சால்ட் வந்து நம்ம கருப்பு உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு சாட்டுக்கு வந்து புளிப்பு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். இது வந்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது கூட வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து அதாவது ஓம்பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் முறுமுறுன்னு கொடுக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாக வந்து நம்ம இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுட்டு வச்சுருக்க பாப்பாடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கையால் வந்து நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக வந்து உடச்சி சேர்த்துக்குங்க. ஸோ அந்த பாப்பாடில் வந்து அந்த மசாலா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. பாப்பாடு வந்து நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறம் ஓம்பொடி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்லா அதுவும் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இது கூட வந்து எக்ஸ்ட்ரா காரத்துக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகா கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. பெரியவங்களாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு காரம் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான வந்து நம்மளுக்கு பாப்பட் சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு காரசாரமாக நல்ல புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், தக்காளி, நம்ம ஆட் பண்ண மசாலாங்க, அந்த பாப்படில் இருக்கிற மசாலாஸ் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக், நல்ல ஒரு சாட் இல்லைன்னா ஒரு ஸ்டார்டர் எதுவாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.